ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க. பாருங்கள், இவங்க தான் நம்மளுடைய புது கெஸ்ட்டு. இந்த வீக்கில் மட்டும் நம்மளுக்கு வந்து 3 வந்து வாழைத்தார் வந்து விட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நேற்று நைட்டு விட்டுச்சு. நேற்று நைட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய க்ரீன் பனானா இந்த மாதத்தில் மட்டும் 4ஆவதாக வாழைத்தார் விட்டுருக்கு. நான் பாருங்கள் நெருக்கமாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்மளுடைய வாழை மரங்கள் வந்து அதிகமாகவே வாழைத்தார் விடுது. அதுக்கு காரணம் நம்ம தயாரித்து வச்ச லிக்விட் ஃபெர்டிலைசரும், நம்ம தயாரித்து வச்ச திடக்கழிவுகளை தயாரித்த ஒரு உரமும் தான் காரணம். நீங்களும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி உரங்களை தயாரித்து உங்களுடைய வாழை மரங்கள், பூக்கள், செடி எல்லாத்துக்கும் விடுங்க. சூப்பராக வளரும். எப்படி நம்மளுடைய வாழை மரம் வந்து வாழைத்தார் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்ன டிப்ஸ்னால், வாழைத்தார் விட போகுது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும். எப்படி தெரியும்னா, இந்த எல்லா வாழை இலையும் நல்லா பெருசாக இருக்கா பாருங்கள். எல்லா வாழை இலையும் பெருசாக இருக்கா. இந்த வாழை தார் விடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழை இலை வந்து இவ்வளோ தான் லென்த்து, இவ்வளோ குட்டையாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய வாழை இலை பாருங்கள். ஆனால் வந்து வாழைத்தார் விடுறது ஒரு 1 வீக் முன்னாடி இந்த குட்டி வாழை இலை விடும். இந்த குட்டி வாழையில் வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து வாழைத்தார் வந்து விட போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இது வந்து போன வாரம் விட்ட வாழைத்தார். பாருங்கள், தேனீக்கள், குளவிகள்னால் எப்படி அந்த வாழைத்தாரில் வரக்கூடிய லிக்விடை வந்து சாப்பிட்டுட்ருக்கான்னு பாருங்கள். இதை சுற்றி நிறையா வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏற்கனவே 10 சீப்பு விட்டுருக்கு. இன்னும் நிறையா சீப்பு விட போகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 சீப்பு விடுன்னு நினைக்கிறேன். இதுதான் இது நம்மளுடைய வாழைத்தார் விட போகிறதுக்கான அறிகுறி. ஒரு குட்டியாக ஒரு வாழையில வரும். இந்த வாழையில வந்துருச்சுனாலே நம்மளுக்கு வந்து வாழை சீப்பு தயாராக போகுதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைத்தாரின் வேர்க்கால்களுக்கு நம்மளால் முடிஞ்ச திடக்கழிவுகள், லிக்விட் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்து இது மாதிரி வாழை சீப்பு சூப்பராக விட்டுரும். ஒவ்வொரு வாழைப்பழமும் பாருங்கள் பெருசாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோ, நம்ம ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளை அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.